பாருங்க, இரண்டு பிராண அபான வாயுக்கள் இடகலை பிங்கலைங்கக்கூடியதுல இணைஞ்சு அது நம்மளுடைய உடற்கூற்றில் வீணாதண்டில் பிரவேசம் பண்ணி இத மணிவாசகர் என்ன சொல்றாரு? கோகலியாண்ட குருமணி குருமணி குருநாதராகிய மணி அப்படி சொல்றாரு. அது எங்க ஆண்டாரு? கோகலிங்கக்கூடிய வீணாதண்டில் ஆண்டார். களின்னா தண்டம். கம்புக்கு பேரு தூய தமிழ்ல கம்புக்கு பேரு களின்னு பேரு. கோகலி. இந்த களி சாதாரண தண்டு இல்லை. இது ராஜதண்டம், வீணாதண்டம், யோக தண்டம், பிரம்மாண்டம். இது ஏன்னா அந்த பிரம்மாண்டத்தை தாங்கக்கூடிய முதுகுத்தண்டு இது. அப்போ கோகலி இந்த இந்த அனுபவத்தை கோகலி. திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். பேரை பாக்குறேன், நிறைய பேரோடு கலந்துரையாடல் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் பெருசுதான். ஆனா அதுல இருந்து வெளிவருவதற்காக வேண்டிதானே உங்களை இது உள்ள மூழ்க செய்வதற்காக வேண்டிதானே இந்த வகுப்பே நடக்கு. ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட நமக்கு யோகத்தை காட்டுது அப்படின்னு நான் நேற்று உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். நேற்றோ முன்தினமோ சொன்ன நினைவுக்கு நான் மீண்டு போனேன். உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அப்பர் சுவாமிகள் பிற சமயம் போயிட்டாரு, திரும்ப தாய் மதத்திற்கு திரும்பிட்டாரு. அப்ப தாய் சமயம் திரும்பிய பிறகு அவர் இறைவன் ஒருவேளை நம்மகிட்ட கோச்சிட்டு இருப்பானோ, இறைவன் நமக்கு பரிபூர்ணத்துவத்தை அருள மாட்டானோ அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படின்னு நினைச்ச உடனே இறைவன்கிட்ட போய் எனக்கு எப்படியாவது நீ என்னை ஏன்று கொண்டாய் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு அடையாளம் உங்ககிட்ட கேட்கிறேன்ப்பா. நான் என்னுடைய காலகதி அடைவதற்கு முன்னால் கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் வேக வேகமா கூற்றம் அவன் பையன் வெளிநாட்டுல இருந்து இப்பதான் புறட்டு வந்துகிட்டு இருக்கானா, இவங்க படுத்திருக்கிறாங்க, ரொம்ப நாள படுத்திருக்கிறாங்க. இனி தாங்காதியா, டாக்டர் சொல்லிடுறாரு, இன்னும் 2-3 நாள் தாங்கும், உறவினர்களுக்கெல்லாம் தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். வழக்கமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இதெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுல பார்த்திருப்போம், நாம கேள்வியும் பட்டிருப்போம். அப்ப அவர் சொல்லுவாரு, இது நாளாயிட்டு, நீங்க தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு. அவர் வந்துகிட்டு இருக்கிறார். ஆமா, அவன் பையன் வந்துட்டு இருக்கிறான், நம்ம கொஞ்ச நேரம் இருந்து எடுத்துட்டு போகும் அப்படின்னு யமதர்மன் கேட்க மாட்டான். லஞ்ச லாவண்யம் வாங்காத டிபார்ட்மெண்ட் ஒண்ணு உண்டுன்னா அது யமதர்மன் டிபார்ட்மெண்ட் தான். அவன் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஐயோ, ஒரு மாதிரி பல்செல்லாம் கீழே இறங்கிட்டே போதே, பையன் இங்க திருவனந்தபுரத்துக்கு பிளைட்ல இருந்து இறங்கிட்டான்னு சொல்றாங்களே, சென்னை பிளைட்ல இருந்து இறங்கிட்டான்னு சொல்றாங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் எடுத்துட்டு வந்துருவானே, 8 மணி நேரத்துல வந்துருவானே, ஒன்னும் செய்ய முடியாது.
அவன் வந்து யாருக்காண்டியும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டான். பொன் கொண்டு போ என்றாலும் போகான், பொருள் கொண்டு போ என்றாலும் போகான், என் கொண்டு போ என்றாலும் போகான். என்னதுனாலும் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்போ யம தர்மன் வருவதற்கு முன்னால நீ என்ன பண்ற கண்ணு? இறைவன்ட்ட அவர் கேட்கிறார். நம்ம அருளாள பெருமக்கள் மாதிரி இறைவன்ட்ட மல்லுக்கு நின்று சண்டை போட்டவங்களை நீங்க பார்க்கவே முடியாது தங்கங்களாம். நம்ம சமயத்துல மட்டும்தான் அந்த சுதந்திரம் உண்டு. வேற எங்கேயாவது ஒண்ணு ஒரு குருவையோ அல்லது ஒரு தெய்வத்தையோ ஏதாவது குறைச்சனா அவ்வளவுதான், கலாஸ். அதுக்கு மேல அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு இடமே கிடையாது. நீ என்ன வேணா திட்டு, நீ மனுஷனான்னு கேளு, நீ என்ன வேணா சொல்லு, எது வேணா சொல்லு, வாழ்ந்துட்டு போ, என்னைய நீ கெடுத்துட்டு நீ நல்லா இரு. சுந்தரர் சொல்லாரு, வாழ்ந்து போதே இரு. நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு, நீ நல்லா. எப்படி பாருங்க, ஆண்டவனுக்கு வாழ்த்து சொல்றாரு, நீ நல்லா இரு. நான் வந்து பெண்டு உள்ளீர் என்னுடைய கொண்டு குலம் பேசி என்னை ரொம்ப கேவலமா படுத்துவாங்க, எனக்கு கண்ணை திறந்து விட்டுரு அப்படிங்கிறாரு. ஒரு குச்சி எடுத்து போட்டு நீ கொண்டுட்டு போ அப்படிங்கிறாரு. திருவன்பாக்கம் கூடிய திருத்தலத்துல அவருக்கு குச்சி கிடைச்சிருச்சு, கையில எடுத்துக்கிட்டாரு. எப்படி நடக்கணும் தானே. திருவன்பாக்கத்துல இருந்து முதல் மனைவி இருக்கக்கூடிய திருவாரூர் வரைக்கும் நடந்து வரணும். குச்சி இறைவன் கொடுத்த குச்சியாச்சு, அதுக்கு விட மனசாகல. அங்கிட்டா அங்கிட்டா இதான மனித மனத்தினுடைய. நான் வந்து உங்ககிட்ட கண்ணு கேட்டா நீ குச்சிய குடிப்பியா? நீ குச்சிய குடிப்பியா எனக்கு? வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லாரு. வேற சமயத்துல இந்த மாதிரி சொல்ல முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்களேன். திருண்மிண்ட நாயனார் சொல்லாரு, நீ யாரு? தியாகராஜன். அந்த பேரே என் காதுல கேட்கக்கூடாது. தியாகராஜன் திருவாரூர் ஊர் பேரும் கேட்கக்கூடாது, தியாகராஜன் கூடிய பேரும் கேட்கக்கூடாது, சுந்தரமூர்த்திங்க கூடிய பேரும் கேட்கக்கூடாது, என் காதுல கேட்கக்கூடாது. ஏன்? நான் அடியவரை வணங்கிட்டு தான் ஆண்டவனை வணங்கணும்னு சொன்னா இவன் பாட்டுல போயிட்டே இருக்கான். அப்ப நீ கொடுக்குற செல்லம் தானே அது. நீ கொடுத்த செல்லத்தினாலதானே அவன் உன்கிட்ட வந்தான். எல்லாம் தம்பிரான் தோழன் தம்பிரான் தோழன்னு சொல்லி நீ கொடுக்குற செல்லத்தினால அவன் வந்திருக்கான். அதனால நான் வந்து இத மன்னிக்க மாட்டேன். எனக்கு திருவாரூரும் வேண்டாம், தியாகராஜன் கூடிய தெய்வமும் வேண்டாம், சுந்தரமூர்த்தி வேண்டாம். அப்ப அப்படி மாதிரி ஒரு உறுதி இருக்கு பாருங்க ஆண்டவன் முன்னிலை. நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவரை தவிர வேற ஒன்று நினைக்காதவங்க நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் நிம்மதியா தூங்குறோம். அவங்களுக்கு தூக்கம் வராது. கொட்டு குழந்தைகளா, இறைவனை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை என்னத்துக்கு போய்கிட்டு இருக்கு? இதுதான் தவம் கண்ணு, இதுதான் யோகம். ஆனாலும் அவர் அன்னம்பாளிப்பை நிறுத்தல, அவரு அடியவர்களை உபசரிக்கிறதை நிறுத்தல. இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பூங்கோயிலுங்க கூடிய இடத்துல, திருவாரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பூங்கோயிலுங்க இடத்துல ஒரு இது அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்போ வந்து யார் வந்தானாலும் உங்க ஊர் என்ன, உங்க பேர் என்ன அப்படி கேட்பாரு. எல்லாரும் அவங்கவுங்க ஊர் சொல்லுவாங்க, பேர் சொல்லுவாங்க. எவரீர் வரணும். நான் அப்படி ஒரு இது பண்ணி சிவனை, சிவன் அடியார் தானே, சிவனை பார்த்த திருப்தி. ஆனா கோச்சிட்டு இருக்கிறாரு அவர், அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க கிட்ட சிவனை பார்த்த திருப்தியில இவர் சாப்பாடும் கொடுக்குறாரு. அதனால சிவனே இவரை பிரிஞ்சு இருக்க முடியல, கோச்சிட்டு வந்துட்டார்ல, இவரை பிரிஞ்சு சிவம் இருக்க முடியல. அப்படி ஒரு உறவு கண்ணு, குழந்தைக்கும் தகப்பனுக்கும். அது மிகப்பெரிய உறவு. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு புரிதலோடு சிவம் தேடி வருது. எப்படி? ஒரு வயோதிக திருக்கோலத்துல, ரொம்ப கிழட்டு உருவத்துல வருது இவரை தேடி. கை கால்லாம் நடுங்கி, ஐயா ஐயா சாப்பிட்டு 4 நாளாச்சு ஐயா, நீ பசி தாங்க முடியலையா ஐயா, இங்க வந்து விரண்மிண்ட நாயனார் வீடு எங்கய்யா இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, வாங்க வாங்க வாங்க. அவர் வீட்டம்மா, வாங்க ஐயா, வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன உங்களுக்கு இப்ப வந்துருவாரு, அடியவர்களை தேடிதான் போயிருக்கிறாரு, இப்ப வந்துருவாரு, வந்து உட்காருங்க ஐயா, உட்காருங்க. எப்பம்மா அவன் வரப்போறான், எனக்கு ரொம்ப வயிறு பேசிட்டு, அவன் எப்பம்மா வரப்போறான் இவர் கேட்கிறாரு. இப்ப வந்துருவாரு ஐயா, இப்ப வந்துருவாரு, இப்ப வந்துருவாரு. உங்க ஊர் என்ன ஊருயா? திருவாரூர். உங்க பேர் என்ன? தியாகராஜன். ஐயா, கை செய்து அவர் ஊர் என்னன்னு கேட்டா நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டா நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, கும்பிட்டுட்டு இருந்திருங்க. ரெண்டுக்கு பேரும் கேட்டா அவருக்கு கோவம் வரைங்க. நான் என்ன பண்ண, ஊரை எப்படி தெரியும்னு மாத்த முடியும், வேற எப்படி தெரியும்னு மாத்த முடியும்? ஐயா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், மௌனமா இருந்துட்டா போதும், நீங்க மாத்த சொல்லலைன்னா.
இவர் மாத்துறாரா மாத்தலையா, வயதாயிடுச்சு, புரியுறாரா புரியலையா அப்படின்னு அவளுக்கு தெரியல. கோடலிய ஒளிச்சு வச்சுட்டா அந்த அம்மா. பக்கத்துல சிவன்டர்னு வாங்கின கோடலி அது. அதை வெட்டிடணும். யோகம் வந்து இப்படி ஒரு தொண்டரை 63 நாயன்மார்களை உத்தர வச்சிருக்கு குழந்தைங்களா. யோகம் ஒன்றி இருந்து நினைவென்கள், அதுதான் யோகம். எதனோடு ஒன்றி? சிவத்தோடு ஒன்றி, சிவன் அடியாரோடு ஒன்றி, சிவ தொண்டில் ஒன்றி. இதுதான் யோகம் குழந்தைங்களா. அந்த அம்மா ஒளிச்சு வச்சிருச்சு. இவர் அங்கிருந்து வந்தாரு. ஆஹ் ஐயா உட்காந்து வச்சுட்டு பாத பூஜை பண்ணும்போதே கேட்கிறாரு. காலைல பாத பூஜை பண்றாரு. ஐயாவுக்கு எந்த ஊரு? சோப்பாட போட பாரு, வந்து 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன், ஊரை கேட்க வயிறு வச்சு 4-5 நாள் ஆச்சுன்ற. உன் பொண்டாட்டியானா இப்போ வந்துருவா இப்போ வந்துருவா, நீ நேரம் படிச்சுட்டா நான் இன்னொரு வீட்டுல கூட போய் சாப்பிட்டுப்பேன். இப்ப அதுக்குன்னு அவ இப்போ வந்துருவா இருங்க இருங்கன்னா அவ வேற நேரத்தை படி. சாப்பாட போடப்பா தேவடியர் பேரன் இவ்வளவு கதை பேசுறதுக்குள்ள உங்க பேர் சொல்லிடுறாம்ல ஐயா. அவர் கேட்கிறாரு இவ்வளவு கதை பேரெல்லாம் என்னையா கேட்டு நீ என்ன செய்ய போற? அல்லையா, நான் வந்து அன்னம்பாளிப்பு நடத்துவேன், திருவிழா நடத்துவேன், சிவத்துக்காக வேண்டி விழா எடுப்பேன். இப்ப எல்லா அடியோரையும் கூப்பிடுவோம் இல்ல, அதுக்காக வேண்டிதான் வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வேண்டாம் நீ. ஐயா சொல்லுங்களேன், உங்க ஊர் என்ன, உங்க பேர் என்ன? என் பேரு தியாகராஜன், என் ஊரு திருவாரூர்னாரு. அவர் கோடலியா தேடுறாரு. தேடுறதுக்கு முன்னால அவர் கோடலியா அவன் வீட்டம்மா ஒளிச்சு வச்சிருக்கா, இல்லாட்டி கையில பக்கத்திலேயே வச்சிருப்பாரு. அத இந்த பேரை கட்டா வச்சிடணும்னு அவர் ஓடுறாரு, இவர் ஓடுறாரு. அவர் 10 கிலோமீட்டர் தானே, என்ன ஆயிரும்? உரிய இடத்துக்கு வந்துட்டார். உரிய இடத்துக்கு வந்துட்டு அவர் வந்து சரி சிவபெருமான்ட்ட நீ வந்து நிமிந்து பாக்குறாரு. திருவாரூர் எல்லையில நிக்கிறாரு. நான் திருவாரூரே புறம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீயும் பிறகு, திருவாரூரும் பிறகு, உன் அடியவன் சுந்தரனும் பிறகுன்னு நீ என்ன இங்க கூட்டி கூட வந்துச்சு. அப்ப ஏங்காலே வெட்டிடுறேன். அப்பா பாப்பா வெட்ட வேண்டாம். சிவம் வந்து தோன்றி வெட்ட வேண்டான்னு கையை பிடிச்சு, நான் வந்து நீ இல்லாம நான் வாட வேண்டான்னு சொல்லுது. அப்ப ஒன்று இருந்து நினைப்பதற்கு எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. சிவத்தை வீடு தேடி வர வச்சு தன்னோடு இணைக்க வைக்குது. நம்மளுடைய தாகம், நம்மளுடைய அது இடையீடு இல்லாத துடிப்பு, அது மாதிரி செய்ய வைக்குது. இதெல்லாம் வந்து அடிய வெறுமன வெறுமன ஒரு கீரையை வச்சு கொடுத்து ஒரு அடியவர் சேர்ந்த அமுதனார் வெறும் கீரை, ஒரு களி, அதை கொடுத்து இன்னைய வரைக்கும் நிற்கிறார். 9ஆம் திருமுறையில அவரு அவருடைய பதிகம் சேந்தனார் பதிகம் 9ஆம் திருமுறையில இருக்கு. இவைகள்லாம் வந்து நமக்கு என்ன காட்டுது? ஒரு கொண்ட கொள்கையில் பிடிப்பு. நான் திருவாசகம் வந்து இதுக்கு போற இயமம் நியமம்ங்கிறதுல இது இது வருது குழந்தைங்களா. இயம நியமங்கள்ல கொண்ட கொள்கையில் பிடிப்பாக அந்த நேரம் காலம் நம்ம இடையீடு இல்லாம அதை நம்ம சிக்கன பிடித்தேன் இம்மையே பிடித்தேன்னு காலமே உனைவோத நீ வந்து காட்டிடாய் கழுப்புண்டிலே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இந்த காலத்தை வந்து சிக்கன் பிடிக்கணும் தானே. அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த கதைகள்லாம் நான் எடுத்து சொல்றேன். இது கதைன்னு நினைக்காதீங்க, வாழ்வியல் நெறி, வாழ்வியல் கோட்பாடு. நீங்க வீட்லயே நீங்க காலையில 5 மணினா 5 மணிக்கு எழும்ப பழகுங்க. 5 நிமிஷம் முன்னாகலாம், 5 நிமிஷம் பின்னாகலாம். நினைச்ச போதெல்லாம் நம்ம எந்திரிச்சுட்டு நம்ம நம்ம வந்து யோகம், திருவாசகம் காட்டும் யோகம், திருவாசகம் யோகத்தின் பொலிவு, ஞான நாடகம் மணிவாசகருக்காக வேண்டி இறைவன் ஆடுவித்தான் அப்படின்னு சொல்லி நான் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கதை சொல்ல முடியுமா குழந்தைங்களா? அது கேட்குமா என்கிட்ட? வாழை சுழட்டி ஒரு அடி அடிச்சுட்டு அது பாட்டுல கோமையும் கோஜலும் விட்டுட்டு அது போயிட்டே இருக்கும். அதை வாங்கி தெளிச்சுக்கிட்டு நான் வந்துட்டே இருக்கேன். யாருக்கு சொல்ல முடியும்? எங்கோ ஒரு இடத்தில் ஞான விதை ஒளிந்து கொண்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் சொல்ல முடியும். அப்போ அப்படி சொல்ற போது இங்க கேட்கிறவங்க இதையெல்லாம் யோகம் பத்தி நம்ம கேட்கிறோம். அப்ப இதுதான் யோகம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன் இது. அதனால நீங்க நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். காலத்துல நீங்க வந்து அந்த வகுப்புல வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு அம்மாவுடைய அன்பான வேண்டுகோள்னு வச்சுக்கோங்க, தாழ்மையான வேண்டுகோள்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வரல, எனக்கு ஏதாவது லிங்க் அனுப்புங்க. நான் இவங்க அனுப்பலைன்னு சொன்னா நான் இந்த பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கோச்சுக்குவேன். ஏன்பா ஒரு ஞானம்ங்கிறது
ரொம்ப அபூர்வமானது கலிகாலத்துல. அது தேடுற பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அப்போ தேவையில்லாம நீங்க அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். இப்ப மணிவாசகர் நான் இன்னைக்கு மணிவாசகரோடு உங்க கூட என்ன பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய சப்ஜெக்ட், இன்றைய விஞ்ஞானத்திற்கு மிக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதை சொல்லிட்டு மாணிக்கவாசகர் அந்த அந்த விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட அந்த மெய்ஞானத்தை அவர் எப்படி நேசிச்சாரு, அவர் எப்படி காதலிச்சாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஒன்று. இது யோகத்தினால காணப்படுமா, ஞானத்தினால காணப்படுமா, வைராக்கியத்தினால காணப்படுமா, பக்தினால காணப்படுமா, விசுவாசத்தினால, இதை தாண்டி காணப்படக்கூடியது பாருங்களேன். ஞான பக்தி வைராக்கிய விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டு காணப்படக்கூடியது. இந்த இந்த உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய துணையே. அப்ப உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணராத பெருநிலை இது. அந்த பெருநிலை நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது பாருங்க. இந்த சப்ஜெக்ட்ல ஒரு கருங்குழி அப்படின்னு ஒரு இடத்த பாக்குறோம். கருங்குழி அப்படின்னா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி அகவல் எழுதிய இடத்துக்கு பேர் கருங்குழி. இன்றைக்கு நாம அதை கருங்குழி அப்படின்னு சொல்றோம். நான் சொல்லக்கூடிய கருங்குழி, இந்த கருங்குழியை மையமாக கொண்டு அவர் ஒரு பெருங்கருங்குழியை பத்தி சொல்லியிருக்கிறார். அருட்பெருஞ்சோதி அகவலை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த கருங்குழியில வச்சு ஒரு நாள் இரவில் எழுதிய அண்ட சராசரங்களுடைய தன்மையமும் அதனுடைய ஈர்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது, பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டத்தை பற்றி 1596 வரியில அருட்பெருஞ்சோதி அகவல் எழுதியிருக்கிறார். இதுக்கு மூல காரணமாக அவருக்கு நின்ற குருநாதர் யாருன்னா மணிவாசக பெருந்தகை. நான் எதுக்காக வேண்டி இந்த கருங்குழியை தேர்ந்தெடுத்து நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த கருங்குழியில தான் பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமான அண்ட பகுதியை பற்றி பேசுறாரு. அந்த அண்ட பகுதி எங்க இருந்து எடுத்துக்கிட்டாரு? மணிவாசக பெருந்தகைட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு. மணிவாசக பெருந்தகை என்ன சொல்றாரு? அண்ட பகுதி, இந்த யோகம் எப்படி கொண்டுட்டு போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. புரியல அப்படின்னு சொன்னா, எனக்கு இது புரியலமா அப்படின்னு எனக்கு தகவல் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்த முயற்சி பண்றேன். நானா உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி. ஏன்னா நீங்க இந்த லைன்ல இருக்கிற எல்லாருமே படிச்சவங்க, ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு கிராஜுவேஷனாலும் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப பாருங்க, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் 100 கோடி மேற்பட விருந்தன. அண்டங்கள் எத்தனை இருக்கு எண்ணிக்கை? 100 கோடி, நூற்றுக்கணக்கான கோடி அண்டங்கள் இருக்கு குழந்தைங்க. அந்த நூற்றுக்கணக்கான கோடி அண்டங்கள்ல நாம் போய் கண்டுபிடிக்க முடியாத மிக திரட்சியான மாஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம், மிக திரட்சியான ஒரு வஸ்து இருக்கு. அது ஒளிமயமானது. அது உள்ள என்ன நடக்கு ரியாக்ஷன் பார்க்க முடியாது. எந்த ஒளி வெள்ளத்தை அனுப்புனாலும் அது தரதாக்கி கொள்ளக்கூடியது. அந்த கருந்துளை இருக்கு பாருங்க, அது பேர் கருந்துளை, பிளாக் ஹோல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. பிளாக் ஹோல், கருந்துளை. நல்ல நல்ல உள்வாங்கிக்கோங்க. சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமா தெரியும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இது எங்க இருந்து எடுத்திருக்கேங்கிறது உங்களுக்கு யோக, இந்த மன ஒருமைப்பாடும் இந்த யோக ஞானமும் மணிவாசகருக்கு எப்போது கிடைத்தது, எப்படி கிடைத்தது? அவரே சொல்றார் பாருங்க. விடைவிடாது உகந்த விண்ணவர் போவே வினையனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாத அடியேன் மூத்து அற மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைவிடாவண்ணம் காத்தனை ஆட்கொண்ட கடவுளே அப்படி அவர் சொல்றார். இதுல கடைபடாததுனால, இதுல இந்த இந்த புழுக்குரம்பையில் கிடந்து கடைபடாததுனால இறைவன் காத்து ஆட்கொண்டதுனால இந்த அருள் வல்லமும் கிடைச்சது. அதனால அந்த பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா குழந்தைங்களா நான் சொல்றது? புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க. அவங்க அவங்க சொல்ற ரிப்போர்ட் எனக்கு பார்த்து சொல்லுங்க குழந்தைங்களா.
இப்ப அந்த கருந்துளை இருக்குல்ல, கருந்துளை, அந்த பிளாக் ஹோல், அந்த பிளாக் ஹோலை நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. மணிவாசகரையும் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மணிவாசகர் ஆகிய அந்த அந்த பேர் அந்த நாயகன் எங்க போறான்? இந்த 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 பிளாக் ஹோலுக்குள்ள எப்படி போறாரு அப்படின்னு பாருங்க. அந்த பிளாக் ஹோல் எந்த ஒளியையும் உள்வாங்கிக் கொள்ளும். எவ்வளவு பெரிய ஒளியா இருந்தாலும் அதை உள்வாங்கிக் கொள்ளும். அதுக்கப்புறம் அது உள்வாங்கி கொண்ட ஒளிகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த பிளாக் ஹோல்குள்ள எத்தனையோ விஞ்ஞானிகள் இது 1754 ஏதோ ஹாரிசன் ஏதோ ஒருத்தர் வந்து இந்த பிளாக் ஹோல் பத்தி ஆராய்ஞ்சாரு, அதை ஆராய்ஞ்சாரு, இதை எப்போதோ படித்த ஒரு நினைவு எனக்கு. அது மண்டையில ஏறல கண்ணுகளா. நான் இப்ப அதை பத்தி சொல்ல வரல. நான் மாணிக்க வாசகர் பெற்ற அந்த பிளாக் ஹோலுக்குள்ள அவர் எப்படி நுழைஞ்சாரு, நாம நாம அதை அவர் மாதிரி நாமளும் நுழைவதற்கு நாம என்ன செய்யணும்? அந்த பிளாக் ஹோல்னா என்ன? அதுதான் பெரிய மாஸ் கண்ணம். அந்த பிளாக் ஹோல் பெரிய மாஸ்னா ஒரு திண்மை. அது அது உள்ள போறவங்களுக்கு உள்ள என்ன நடக்குன்னு காட்டாத திண்மை. அது பல நட்சத்திர கூட்டங்களுடைய தொகுப்பாக அதை விட்டு பல 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சில நட்சத்திர கூட்டங்கள் சுற்றி வருவதாக விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப நீங்க நீங்க ஒரு கற்பனை வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். இப்ப அந்த கற்பனையில நீங்க இதை பாருங்க. என்ன பார்க்க போறீங்க? மணிவாசகர் ஆகியவர் அவர் என்ன அவரை பார்க்கிறாரு? இறைவன் வந்து இதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னால தெரியாத. ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது, அமைச்சரா இருந்தார்ல, அப்ப தெரியாது. அப்ப தெரியாதுங்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரு? அறிவிலாத என புகுந்த ஆண்டு அறிவிதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கியது. அட, இந்த பிளாக் ஹோலுக்குள்ள வேற என்ன இல்லடா, நான் தாண்டா இருக்கேன், நான் தாண்டா இருக்கேன், நான் தான் உன்னை ஆட்கொண்டேன், நான் தான் உன்னை வச்சிருக்கேன் அவர் சொல்றாரு. மேல் நெறியலாம் புலமாக்கிய இந்த நட்சத்திர கூட்டங்கள்னு நீங்க சொல்றீங்களா, அதை அடியோர் திருக்கூட்டம்னு ஐயா நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த பிளாக் ஹோலை சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரங்களுடைய தொகுப்பு இருக்கு பாருங்க. அதுக்கு என்னென்னமோ பேர் சொல்றாங்க விஞ்ஞானத்துல. அது முழுவதும் நம் மெய்யடியவர்கள் அந்த இப்ப நம்ம கிரிவலம் வர்றது அப்படி இப்படி சொல்றோம்ல, அந்த பேரொளி பெரும்பரப்பை அவங்க கிரிவலமா சுற்றி வந்துகிட்டே இருக்கிறாங்க அடியோர் கூட்டம். இவர் அங்க பாக்குறாரு, அந்த அறிவிலாத எனை புகுந்து ஆண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பண்டனை அறுப்பானை திருவிழாத இன்னர்கள் பெற்று. அப்புறம் நான் இதை பார்த்தனா, மாணிக்க வாசகர் சொல்றார், நான் இதை பார்த்தனா, எனக்கு ஒரு மினிஸ்டரா இருங்க, எனக்கு என்ன தெரியும்? அறிவியல் விஞ்ஞானம் பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியல. ஆன்ம விஞ்ஞானம் பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியல. ஞான யோகத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியல. ஆனா என்னையா ஆட்கொண்டான், இன்னும் ஏதோ ஒன்று ஆட்கொண்டது. அதுக்கு என்ன, நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு அவர் வந்து அந்த பகிரண்டமும் அவர் என்னென்ன பேர்ல சொல்லணுமோ, அறிவனே, ஆரமுதே, கண்ணே, மணியே, முத்தே, குறைவிலா நிறைவே, கோயிலா அமுதே, ஈரிலா கொழுஞ்சுடர் குண்டே, ஜோதியே, சுடரே, சூழொலி விளக்கே, என்னென்னமோ சொல்லி பார்த்தார். இது பக்கத்துல வந்து அது எதுவுமே சொன்னதாக இவருக்கு திருப்திப்படல. ஏன்னா இவரு அந்த அந்த யோக விஞ்ஞானத்தில், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த யோக விஞ்ஞானத்தின் தனித்தன்மையும் புரிஞ்சுக்கோங்க. அந்த தனித்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த அந்த பிளாக் ஹோல் எல்லா ஒளியையும் தனக்குள்ள வாங்கிக்கிடுது. உள்ள எந்த மைக்ரோஸ்கோப்போ மேக்ராஸ்கோப்போ எதுவும் எந்த நானாமீட்டரும் அது உள்ள செல்ல முடியாது. அது உள்ள போய் எந்த ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இதுவரைக்கும் எதுவும் வெளி வந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு புதை பொருள் அது. இவர் இவர் பார்க்கிறாரு, ஐயா நான் இதுவரை இவரு மேல் நெறியலாம் புலமாக்கிய இந்த பிளாக் ஹோல் ரகசியத்தை இவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு, உணர வச்சுட்டாரு. கந்தனை அறுப்பானை. அந்த பிளாக் ஹோல் ரகசியம் தெரிஞ்சதுனால இவரை இவரை சுற்றி ஒரு கட்டு இருந்துச்சுல்ல, என்ன கட்டு?
ஆஹ் அறுவகை குற்றங்கள்ங்கக்கூடிய கட்டு, கடந்த கர்ம வினைகளுடைய கட்டு, பிறவிக்கட்டு எல்லாமே இருந்துச்சுல்ல, அது எல்லாம் போயிட்டு பந்தனை அறுப்பான், எல்லாம் போயிட்டு. அப்போ அதுக்கு பிறகு இந்த பக்கமா இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நான் அந்த அந்த பிளாக் ஹோல் வரைக்கும் போயிட்டேன், திரும்ப இங்க வந்துட்டேன், உலகியலுக்கு வந்துட்டேன். அது வந்த பிறகு எனக்கு இந்த இந்த சூழ்நிலையில் நான் வந்த பிறகு எனக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டா, இது பிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாயின். இவன் யாரு அவன் யாரு ஒண்ணுமே தெரியாத நிலையில நான் இருந்தேன். ஏனை நான் என்பது அறியேன் இரவு பகலா அங்க உள்ள போனேன்னா எனக்கு இது எதுவுமே தெரியல. குழந்தைங்களா, இது மணிவாசகரை கொண்டு நான் நான் புரிந்து கொண்ட பிளாக் ஹோல் தியரி. நீங்க விஞ்ஞான பூர்வமா உங்களுடைய கருத்து எங்களுக்கு விஞ்ஞான பூர்வமா ஒத்து வரல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவையின் ஒழிக்கும். நீங்க எந்த தந்திரத்திலும் பிடிக்க முடியாத ஒரு ஜோதி பிளம்பு கண்ணு. அது உள்ள போனா வெளியே வர்றதுக்கு யாருக்கும் அனுமதியும் இல்லை. அப்படியே அவன் கொஞ்சம் வெளியே விட்டா மணிவாசகர் மாதிரி உண்டான ஆட்களை வெளிவிட்டு இந்த உலக நன்மைக்காண்டி வெளிவிட்டுப்பானே தவிர, அப்பர் சுவாமிகளை மாதிரி உண்டான ஆட்களை விட்டு அவன் வெளிவிட்டுப்பானே தவிர, தாய்மானவரை மாதிரி ஏன்னா இந்த உலகத்தை எப்படியும் தெரிஞ்சிட்டு வரணும், அதுக்காக அப்போ என்ன பிரிவிலாத இன்னொரு பெற்றிருந்து மாறாடி பிண நெஞ்சு நெஞ்சு என்ன நான் உயிரோடு இருக்கோம்னு தெரியுது. ஆனா அதுக்கு உயிர்ப்பு இருக்கிறதுனால நான் நடக்கிறேன், இது பண்றேன். செத்த அது பிணம். அது என்ன செய்யுது, நான் உயிர்ப்பு இருந்தும் அது இன்னும் துடிக்கல பாருங்க, அழல பாருங்க. இப்பேற்பட்ட அருள் அனுபவத்தை இழந்துட்டு நிக்கிறமே. இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கூட அந்த அனுபவம் கிடைச்சா ஒரு உச்சநிலையில ஒரு புல்லரிப்பு ஏற்படுது. அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு பெடரிக்கடல ஒரு ஒரு அனுபவம், அது இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் கொஞ்சம் ஆழமா இப்படியெல்லாம் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறாடி புன நெஞ்சே, இதுக்குள்ள நான் இன்னும் தோயலையே, இன்னும் தோயலையே. இப்ப என்ன பிராக்டிஸ் பண்றோம், 1 மணி நேரம் பண்றோம், இது 2 மணி நேரம் பண்ணலாமே, இந்த 4 மணி நேரம் இந்த சத்சங்கத்தை கேட்கலாமே. உங்களுக்கு 4 மணி நேரம் ஒரு சத்சங்கங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கும் குழந்தைங்களா. சத்சங்கமாக இருக்கட்டும், மந்திர ஜபமாக இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், யோக பயிற்சிகளாக இருக்கட்டும், முத்திர ஜபமாக இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், இந்த 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம செலவழிக்க முடியாத 24 மணி நேரம் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கலாம். அவருக்கு ரொம்ப வெறுத்து போச்சு கண்ணு, வாழ்க்கை இப்படியும் ஒரு வாழ்க்கையான்னு ரொம்ப வெறுத்துட்டாரு. ரொம்ப மனசை கேட்கிறாரு, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, நீ ஒரு பிண நெஞ்சே, உனக்கு நீ நீ செத்து போயிருந்தா நான் கவலையப்பட்டிருக்க மாட்டேனே. நெஞ்சம் செத்து போச்சுன்னா நமக்கு அதை போய் கேள்வி கேட்க முடியுமா? நெஞ்சமும் இருக்கு, உயிர்ப்பும் இருக்கு, ஆனா அது இறைவனை பத்தி சிந்திக்கல. மாறாடி போன நெஞ்சு வேற எதையோ பத்தி சிந்திக்குது. உனக்கு வெட்கமா இல்லையா? நீ ஒரு வாழ்க்கையா வாழ்ற. தன்னைத்தானே ரொம்ப நொந்துக்கிறார். அவரு இது எல்லாமே என் வாசகம் இல்ல குழந்தைங்களா. நீங்க திருவாசகத்துல இருந்து நான் எடுத்து சொல்றேன், என் வாசகம் அல்ல. திருவாசகம் காட்டும் யோக விஞ்ஞானத்தில் கொஞ்ச நேரம் அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் உங்களுக்கு நினைப்படுத்த, கோவாய் முருகி ஆடுகிறல் கூற்றம் கொமை. இப்ப நான் மாற்று சமயத்துல இருந்தேன், இப்ப உன்னுடைய திருவடிக்கு வந்திருக்கிற திருவடி அனுபவம் பெற்று, அப்படி பெற்ற பிறகு நீ 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 என்னை ஏண்டு கொண்டாயாங்கிறதுக்கு எனக்கு ஒரு சூழப்படை நீ இலச்சினை அப்படின்னு சொன்னார். லட்சினை அப்படின்னு சொன்னா ஒரு எம்பளம். அந்த மாதிரி நீ எனக்கு தோல்ல சூலமும் ரிஷபமும் நீ எனக்கு பதிக்கணும்னு இறைவன் கேட்கிறார். கோவாய் முடிக்கு ஆடுகிற நான் இறைவனுடைய திருவடி சேர்றதுக்குனால, நான் யமதர்மன் கை சாப்பிடுறதுக்குனால நீ எனக்கு பதிச்சுத்தா அப்படின்னு கேட்கிறார். கோவாய் முடிக்கு ஆடுகிற கூற்றம் பொம்மை பதினொன்று பூவார் அடிச்சுவர் என் தலைமையில் பொறுத்துவை அப்படின்னு. அவர் நீ சக்தி முற்ற வேண்டாப்பா, எங்க வான்னு கேட்டாரு. நல்லூர் வான்றார். சத்திமுற்றத்துக்கு நல்லூருக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் குழந்தைங்க. அப்போ நீங்க உங்க வாசிய அவர் என்ன சொல்றாரு, நான் முழுமையான அருள் அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. நான் முழுமையான அருள் நிலையை பெற வேண்டும் அவர் விரும்புறாரு. அப்படி விரும்பும் போது, முழுமையான அருள் அனுபவத்தை அவர் பெற விரும்பும் போது உங்களுக்கு
அது கிடைக்கலங்கக்கூடிய இயக்கத்துல அவர் கேட்கிறாரு. இன்னும் 6 கிலோமீட்டர் அளவுக்கு, அதாவது இந்த பரப்பளவு வான்வெளி பரப்பளவுல இருந்து அளக்கக்கூடிய கிலோமீட்டர்ல, கடல்வெளி பரப்பளவு இருந்து எடுக்கக்கூடிய கிலோமீட்டர்ல, மண்வெளி பரப்புல இருந்து எடுக்கக்கூடிய கிலோமீட்டர்ல, யோக சாதனையில் ஒரு உயிர் கடந்து வரக்கூடிய சில பல அனுபவங்கள் நீ இந்த இடத்துல இருந்து நீ இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு ஐயா. நல்லூருக்கு வா, நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாறு. அந்த நல்லூர்ல அந்த திருவடி அனுபவத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தார். அப்படி அவர் சொல்றாரு. அப்போ ஏன் அங்க இருந்து இங்க இங்க சத்திமுத்தத்துக்கு இங்க 6 கிலோமீட்டர் இங்க படிக்க மாட்டாரா? இல்லப்பா, அந்த வாசி இன்னும் சென்றடைவதற்கு இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி கடந்தாதான் நீங்க இந்த அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மணிவாசகர் கருந்துளை, இப்ப நீங்க வச்சுக்கோங்க, கருந்துளை பற்றி புரிஞ்சுச்சா? இதுல விஞ்ஞான பூர்வமாக இல்லம்மா இது விஞ்ஞான கருத்துக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னனால விட்டுருங்க. நான் அதுக்காக ஆர்குமெண்டோ ஒரு பேக் ஆர்குமெண்டோ எனக்கு தெரியாது, ரொம்ப விஞ்ஞானம் எனக்கு தெரியாது. நான் ஒரு கருந்துளையை பற்றி நான் புரிந்து கொண்டதும் அந்த பிசிக்ஸ், நான் மணிவாசகர் எந்த அருள் அனுபவத்தை அடைஞ்சார்ன்றதை நான் புரிந்து கொண்டதுமாக நான் உங்களுக்கு விளக்குறேன். இப்ப இந்த கருந்துளைய இருந்து வெளியே வந்துட்டார். இந்த உலகத்துக்கு நீ போய் இந்த திருவாசக யோகத்தை சொல்லிட்டு வாத்தங்க அப்படி சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். அதை அவரே பதிவு பண்ணார். நீக்கி முன்னினை தனோடு நிலாவகை நூற்றி இவ் உடம்புடை புகப்பண்ணி வச்சுட்டாய் அப்படிங்கிறார். என்னுடைய ஆன்மாவை பாதக்குரடு போட்டு தூக்கி இந்த படா இந்த பூமியில போயிட்டு நீ ஏதாவது முடிச்சுட்டு வாடா. அது எதுக்காக வேண்டினா, பேசரிய வாசியாலே, அரிய வாசி பேசு அரிய பேச்சுல இல்ல, நீ உன்னுடைய வாசி மூலமாக நீ தொட வேண்டிய இடத்த தொடணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பிட்டார். வந்தாரா? இங்க வந்த பிறகு அருள் அனுபவங்கள்லாம் அப்படி பெற்றாரா? பெற்றுட்டு அவருக்கு மனசு கேட்கல, திரும்ப இங்க வந்துட்டாரு. ஏன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை இருக்க, வந்துட்டார். அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால இங்க வந்துட்டார். வந்த பிறகு அவருக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு. என்ன வாழ்க்கை, எவ்வளவு பெரிய அருள் நிலையை கொடுத்தான் இறைவன். நான் என்ன பெரிய யோக விஞ்ஞானியா? நான் பெரிய ஆளா? யோகமே யோகத்தின் பொலிவே, இதெல்லாம் திருவாசகத்தில் உண்டான வாசகம். இறைவனையே யோகம்ங்கிறார். யோகமே யோகத்தின் பொலிவே அப்படி சொல்றார். என்னையா என்னைய இப்படி வர வச்சுட்டேன் அப்படி கேட்க அப்புறம் பண்ணிட்டேன். இந்த மனசு இந்த உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அருவருப்பாயிடுச்சு. வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலம். நீ எம்பெருமான பிரிஞ்சு என்னடா வாழ்க்கை வாழ்ற? இது பேர் ஒரு வாழ்க்கையாடா? சாப்பிட்டதே சாப்பிட்டுட்டு சின்ன உண்டதெல்லாம் மலமே. நீ என்ன சாப்பிட்டது மலமா தானே வெளியே வருது. அதுக்கு உனக்கு உயிர் வாழ்வதற்கு தகுந்த சாப்பாடு போதும்னு உனக்கு தோணுதாடா? தோணலையே. நீ என்னையா ஆளு அப்படி அவர் தனக்குள்ளே அவருக்கு ரொம்ப குமைஞ்சு போறாரு. வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு. அப்ப நம்ம என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, நீ உணவில் உடையில் நடையில் பாவனையில் நீ எவ்வளவு கட்டுப்பாடா வாழணும்னு சொல்றாரு. இதுதான் யோக விஞ்ஞானம். நீ என்ன நீ எனக்கு பிடிக்கலப்பா. அப்போ அவரே அவர் சொல்லிக்கிறார். யாரோ ஒருத்தர் சொல்லல, யாரோ இவருக்கு சொல்லல. அவர் மனச்சாட்சி தான் பெற்ற அனுபவத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையை நினைச்சு பார்க்குது. அவர் சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலம், ஆள்கின்றாய் ஆளாமல் காப்பானே ஏத்தாதே. நீ ஏத்தணும்ப்பா உன் வாசிய. அவர் சொல்றார் பார், ஆளாமல் காப்பானே நீ ஏத்துடா. எதுக்கு மேல? தொண்டைக்கு மேல அந்த வாசி போகணுங்கன்னு. அது எந்த இதுல போகணும்? அவர் சொல்றாரு, நீ கேசரி யோகத்தின் மூலமாக உன்னுடைய நவத்வாரங்களையும் நீ அடைச்சுக்கிட்டு 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் பண்ண முடியுங்கன்னு. அதை அடைச்சுக்கிட்டு நீ அவனை நீ கூவு, ரொம்ப ரொம்ப ஆழமா கூவு. அப்போ உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறதாக ஒரு பதிவு பண்ணுதார் அவரு. வாழ்கின்றாய் நீ இப்படியா பார்த்த? பார்த்தேன், எனக்கு அப்படி மாதிரி பார்க்க தெரியல. ஏனில் வேல் மலர் கணக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைந்துருக்கும் மடனெஞ்சேன்.
கேவலப்பட்ட நெஞ்சு என் கூட இருந்துகிட்டு இனி அங்க அலக்கழிக்கு இங்க அலக்கழிக்கு இங்க அலக்கி வேணில் வேல் மலக்க காமதேவன் அவனுடைய மலரம்ப என் மேல எறியும். என்ன என்னவா இருக்கணும், நம்ம கொஞ்சம் நிகாவா இருக்கணும். கொண்ட பெண்டிரோடு நம்ம கலை வச்சுக்கணும். கல்வூன் விரும்பினால் மகங்கள் செய் காமத்தின் மனதானால் கொல்லும் பெண்டிரோடு. நீங்க இருந்து கோயிலுக்கு போற, அங்க போற, அங்க போற, மனதாலேயே நீ எல்லாரு கூடயும் உன்னுடைய கண்ணை மேய விட்டு கருத்தை மேய விட்டு மனதாலேயே நீ எல்லாரோடையும் நீ பலவிதமான சீனிசங்களை நீ பண்ணிடுற. அப்படி செய்யாத தங்கம். அவர் சொல்றாரு, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வாழ்வினை பற்றி நீ வாழாதப்பா, இது ஒரு வாழ்க்கை வாழாத. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, வேனில் வேல் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய வானலார் கண்ணியர்க்கும் வதைந்திருக்கும் மட நெஞ்சே. கேவலப்பட்ட நெஞ்சு எனக்கு இதுக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்யணும்? என்னை ஆண்டவன் எப்படி ஆண்டான்? ஊனலாம் நின்று உருக என்னோட ஒவ்வொரு ரோம கூபத்திலும் அவன் நின்று எனக்கு அருள் அனுபவம் தந்தான். ஊனலாம் நின்று புகுந்து அவன் என்னுடைய ஊனுக்குள்ள நின்று ஊனலாம் நின்று உருகப் புகுந்து ஆண்டான். இன்று போய் வானுலான் காணாய் நீ மாளா வாழ்கின்ற. அவன் இந்த கருந்தொலையில போயிட்டானா, கருந்தொலை ஆயிட்டானா, அவன் முதல்ல அவன் தான் புகுந்தாண்டான். அந்த அந்த எல்லைக்குள்ள சாதாரணமாக யாரும் போக முடியாது. இன்றைக்கு கருந்துரை என்று பேசக்கூடிய அந்த எல்லைக்குள்ள சாதாரணமாக யாரும் போக முடியாது. போனவங்க திரும்ப நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவும் முடியாது. அந்த கருந்துரை எல்லாரையும் விழுங்கி கொண்டது. அப்போ நான் நீ என்ன வாழ்க்கை வாழ்றன்னு அதை பார்த்து நொந்த உடனே உணலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானலாம் என்ன இந்த பூமியில விட்டுட்டு அவன் போயிட்டான். அப்ப நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஒரே சிந்தனை வந்துருச்சு. அப்ப நான் அவனை பார்க்கணும், அவனை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நான் இதுக்காக வேண்டி எனக்கு இறைவன் என்ன கருணை பண்ணனா ஏது பண்ணனா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அவன் சாதாரண ஆள்ல. அவனுக்கு நான் என்ன செய்யணும்? அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தியம் பெரியானே சிறியேனே ஆட்கொண்டு பெய் கடல் கீழ் விரையார்ந்த மலர்பூவேன் வியந்தளரேன். அவன் எனக்கு கொடுத்த அருள் அனுபவத்தை வியந்து, இப்படிப்பட்ட அருள் அனுபவம் யாராலும் சென்றடையா திரு அப்படிங்கிறான். யாராலும் செல்ல முடியாத அந்த திருவுக்குள்ள என்னை புகுத்தி வச்சுட்டு இப்ப இன்னைக்கு கீழே இறக்கி விட்டுட்டு அவன் வானுலாம் ஊனலாம் நின்று உருக புகுந்து ஆண்டவன் இன்று வானுலாம். அவனுக்கு என்ன கொடுமை பண்ணிட்டான் பாத்தியா? அவனை நான் என்ன பண்ணணும்? வேற அவனை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அவனோடு இரண்டரை கலந்து வாழ்றதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது. இப்ப நம்ம ஒரு காதல் காட்சிக்கு வரலாம். சரியா குழந்தைங்களா? இந்த காதல் காட்சி ஒரு அற்புதமான காதல் காட்சி. மணிக்க வாசகர் அப்படிங்கக்கூடிய ஒரு காதலன். வழக்கமாக ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாரும் இறைவனை காதலிச்சிருக்கிறாங்க. தாய் தகப்பனா காதலிச்சிருக்கிறாங்க, சகோதர சகோதரியா காதலிச்சிருக்கிறாங்க, அப்புறம் நண்பனா காதலிச்சிருக்கிறாங்க. ஆனா எதுலையினாலும் இவங்க காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இது அகத்துறை பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இலக்கியங்கள் பேசுகின்றது. பக்தி இலக்கியத்துல இந்த அகத்துறை பாடல்கள் இருக்கு. பக்தி இலக்கியத்துல நம்மாழ்வார் பாடி இருக்கிறாரு, திருமங்கை ஆழ்வார் பாடி இருக்கிறாரு, நம்ம இதுல சைவத்துல அப்பர் பாடி இருக்கிறாரு, இவங்க பாடி இருக்கிறாங்க. அப்படியாமா அப்பர் 81 வயசு வரைக்கும் அப்படியே அப்பர் பாடி இருக்க? ஆமா. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டேன், என்னை அவனுடைய ஆரூர் கேட்டேன், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானேன். அவனுக்கே திருக்கு பிடிச்சிச்சு எனக்கு. தன்னை மறந்தேன் தன் நாமம் கேட்டேன். எனக்கு பேர் உன் பேர் என்னடா? என் பேர் மிஸ்ஸஸ். அவர் சொல்றார், என் பேர் மிஸ்ஸஸ் தியாகராஜன். அப்புறம் பேர் மறந்துருச்சு. தன்னை மறந்தேன் தன் நாமம் கேட்டு. என் தலைவன் அவன் பேரை தான் நான் சொல்லுவேன். என் பேர் எனக்கு இனிமே என் பேரே வேண்டாம். அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தாள். உங்க அப்பா அம்மா உன்னை பெத்தாங்கடா, உனக்கு பேர் வச்சாங்கடா, அவங்கள மறந்துட்டியா நீ? அப்பா
இதுல பிறவி சுழற்சிக்கு காரணமான இது. நான் பிறவியே அற்ற நிலைக்கு நான் போறேன். தன்னை மறந்தாள் தன் நாமம் கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாள். ஆஹ் ஆழ்வார் என் பிள்ளைய காணுமே என் பிள்ளைய காணுமேன்னு அவன் அம்மா தேடுறான். ஆழ்வார் ஆழ்வார் எங்க போயிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் அவன் புகும் ஊர் கோளூரு, திருக்கோளூருக்கு தான் அவன் போயிருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. அங்கதான் அவன் காதலன் இருக்கான், அவன் அங்கதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்ல. திண்ணம் அவன் புகுமூர் திருக்கோளூர். அப்ப எல்லாருமே ஒரு காதல் நிலையில நின்று பாடி இருக்கிறாங்க. அந்த காதல்ல பாடும்போது இறைவன் இவங்களை அடைய தாமதம் பண்ணுனா இறைவன் பேர்ல ஒரு மிகப்பெரிய, எப்படி என் காதலன் காதலினா நீங்க இப்ப நினைச்சுக்கிட்டீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு என்னை அசிங்கப்படுத்தணும், இதுல இன்ஸ்டாகிராமா இதுல அதுல என்னமோ போட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டான், பேஸ்புக்ல போட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டான். நம்ம அருளாளர் பெருமக்கள் அந்த காலத்துல, எந்த காலத்துல, 2000 ஆண்டு 3000 ஆண்டு 5000 ஆண்டு, ஆழ்வார் காலம்லாம் 8000 ஆண்டுக்கு முன்னாடி களி தொடங்கிய உடனே 41வது நாள் நம்மாழ்வார் பிறந்தாருன்னு சொல்லுது. அவர் சொல்லாரு, நான் உன்னை பேஸ்புக்ல போட்டுருவேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப நம்ம மணிவாசகர் பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 2000 அவருடைய காலம் கிபி 2000. இன்னைக்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் சொல்றாரு, நான் உன்னைய எல்லா இடத்துலயும் போட்டு நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன். இப்ப நீங்க யோகம் யோகம்னு கருந்துளை அது இதுன்னு பேசி எங்களுக்கு மண்டை கிறுகிழ்த்து போச்சுமா. நீங்க கருந்துளை எல்லாம் பத்தி நாங்க பிசிக்ஸ் வேண்டாம் கெமிஸ்ட்ரி வேண்டாம்னு சொல்லி ஏதோ மாணிக்க வாசகர் ஒரு யோகம் சொல்றாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்க 10 200 பேர் உங்க வகுப்புக்கு உட்கார்ந்தா நீங்க இங்கேயும் கருந்துளை செந்துளைன்னுகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் குழஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு கிளிகிழிப்பு உண்டாக்கணும். காதல்லாம் இது எல்லாருக்கும் 60 வயசு 70 வயசு கூட காதலை நினைக்கும் போது சிரிச்சுக்கிறாங்க கண்ணு. ஆமா, 60 வயசு 70 வயசு கூட காதலை நினைக்கும் போது சிரிச்சுக்கிறாங்க. நீங்க எல்லாரும் எத்தனை வயசு கட்டாயம் நிச்சயம் 40 வயசுல இருந்து 50 அது வரைக்கும் இருப்பீங்க. அதனால மாணிக்கவாசகர் காதல் நினைச்சு நம்மளும் சிரிச்சுக்கலாம். அவர் பாக்குறாரு, நான் இறைவன் பேர்ல அளவு கடந்த ஒரு காதல் வச்சிருக்கிறேன், அந்த காதலை அவன்கிட்ட எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் என்ன பண்றேன், அவனை காதலை வெளிப்படுத்த நான் இவர் இப்ப இவர் காதலி இல்ல, இவர் தான் காதலன். அவ காதல, இறைவன் காதலி. மீதி அந்த அருளாளரும் இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாக்கும் தான் பாடியிருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் கொஞ்சம் முரணாக இறைவன் காதலி நான் காதலன். அந்த சொல்றார் பாருங்க, காணலாம் பரமே கற்கு இறந்ததோர். எனக்கு ஒரு இறைவன் எப்படி சொன்னா, காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேன், பானையை பேசி என்னை படுத்தது என்ன பரஞ்சோதி, ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன், ஏன் நானில்லா நாயேன் என் கொண்டெழுதியேன் எம்மான். வெக்கத்தை விட்டு சொல்றேன், நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு பொட்டச்சி காதலிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு நீ முடங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் கேட்கறாங்க. நாணம் இல்லாதவன் இப்போ பொட்டச்சி உன்னை விட்டுட்டு போனா இன்னொரு பொண்ணு தேடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கறாங்க என்ன எல்லாரும். நானிலான் ஆயினேன், வெட்கத்தை விட்டே சொல்லேன், எனக்கு அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நான் இருக்க விரும்பல. ஆஹ் ஏய், நீ அந்நாள் கண்டேன்னு ஒரு பாட்டுல சொன்ன, இப்ப காணுமாறு காணேன் அப்படின்னு சொல்ற. அப்ப நீ கண்டியா காணலையா? எல்லாரும் கூடி இருந்தாங்களா, எனக்கு கொஞ்சம் வெட்கமா இருந்துச்சா, பொண்ணை பாரு பொண்ணை பாருன்னு சொன்னா நான் எப்படி பாக்குறது? அதனால நான் காணுமாறு காணல. அவன் என்ன சொன்னா, என்ன புணர்ப்பதொக்க என்னை என்னை ஆண்டு பூன நோக்கினான். அவன் இப்படி ஊத்து பார்த்தா என்ன, எப்படி பூன நோக்கினான். அந்த அந்த காதலி நான் உன்னை ஏத்துக்கிறேன். இப்ப பொண்ணு பார்க்க போயிருக்கிறாரு மாணிக்க வாசகர். புணர்ப்பதுன்னா இரண்டரை கலப்பது, அந்த ஜீவான்மா பரமான்மாவை கலப்பது. அது இப்ப நம்மளுடைய ஆன்மா ஐக்கியம் எவ்வாறு நடக்கும்? புணர்ப்பதொக்க எந்தை என்னை ஆண்டு பூன நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு, உணர்வு பூர்வமாக தான் ஏன்று கொண்ட உயிருக்கு இறைவன் பண்ணும் ஒரு கருணை இது. அப்ப அவன் சொன்னான், புணர்ப்பதொக்க எந்தை என்னை ஆண்டு பூன நோக்கினான். அப்புறம் பார்த்தான், புணர்ப்பது அன்று இது என்ற, ஏடா
நீ உன்னுடைய ஊன் குற்றமே நீக்கலையடா. நீ வந்து என்னைய பார்த்து அடையணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிய, இது தப்பு தானே? என்னை வந்து நீ இந்த ஊன் குற்றம் கரையாம நீ யாரு, நான் யாரு, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாரு. நான் ஒளிவண்ண திரும்பி, நீ பஞ்சபூதங்களாலான இந்த சரீரத்துல நீ இருக்கிற ஊத்தை சிறுகுடி. நீ வந்து நான் வந்து ஒளிவண்ண திரும்பேன். அப்போ எதுக்கு நீ என்ன வந்து அப்படி தெரிஞ்சதல்ல, நான் ஊத்தை சிறுகுடின்னு தெரிஞ்சதில்ல. அப்படி தெரிஞ்ச போது நீ எதுக்கு வந்து என்கிட்ட காணுமாறு காணேன் உன்னை அண்ணால் கண்டேன்? நான் சும்மா தானே வீடியோடு போய்கிட்டு இருந்தேன். அட பாவி, நீ சரியான பொட்டச்சியா இருப்ப போல இருக்க. நான் வீடியோடு போய்கிட்டு இருந்தேன், என்ன கண்ணை காட்டி கண்காட்டி அப்படின்னு சொல்றாரு. நீ என்னை கண்ணை காட்டி கருத்தை காட்டி என்னைய கூப்பிட்ட. அப்ப நான் நிஜம்னு நம்பிக்கிட்டேன், இந்த பொண்ணு நம்மள நிஜமாலுமே விரும்புறா அப்படின்னு நான் நம்பிக்கிட்டேன். நம்பிட்டு நான் வந்து நீ வந்து புணர்ப்பது ஒக்க எந்த என்னை ஆண்டு பூனை நோக்கினாள். நீ அப்படி உன்னை நான் இரண்டரை கலந்து கொள்ளுவேன்னு சொல்லி நீ என்னை இப்படி உத்து பாத்தியா? பாத்தியா? உத்து பாத்தியா? புணர்ப்பதன் இந்த ஊட்ட சரீரம் இது எப்படி அப்படின்னு சொல்லி பேசியா? அது எனக்கு ரொம்ப கஷ்டமா. முதல்ல என்ன சொன்ன? முதல்ல விழுங்கிக்கிட்டேன் என்ன முதல்ல. இப்ப துப்பி வச்சுட்டு இப்ப இந்த இந்த கதையெல்லாம் நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அது சொல்றாரு, நீ என்ன முதல்ல விழுங்கிக்கிட்ட. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்ற அவன் கருந்துகள் அது உள்ள போன நான் என்னவா இருக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. அதுக்குள்ள விழுங்கிட்ட, இப்ப துப்பி விட்டுட்ட. அவன் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். நீ விஞ்ஞானி நினைச்சா அது உள்ள போய் என்ன இருக்கு அது இருக்குன்னு பார்க்க முடியாது. அவன் அவனை இதை கண்டுபிடிச்சிடலாமா? இத்தந்திரத்தில் காணும் என்று இருந்தோர் கத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்து பண்டைய பயில் தரும் இன்றைய பயில் தரும். நாம அன்னைக்கு பயிர்ந்துக்கோமா, இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்பு எந்த கண்டுபிடிப்பாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் மாணிக்க வாசகர் மாதிரி ஒரு அருளாளர் வந்தான், அப்பர் மாதிரி ஒரு அருளாளர் வந்தா அவன் தானே முன்னின்று அதை காட்டி கொடுப்பான், தானே பேசுவான். படுத்தது என்ன? அப்புறம் கண்ணா நீ நல்லவா, நீ அது இதுன்னு அவனே வந்து மணிவாசகர் என்னெல்லாம் கொஞ்சிருப்பான் பாருங்க. பானே பேசி படுத்தது என்ன பாரு. நீ பெரிய ஆளு கண்ணு, நீ இந்த உலகத்துக்கு யோகத்தை சொல்ல வந்திருக்கிற, நான் தான் உன்னை வெளியே வர சொன்னேன், இந்த மக்களுக்கெல்லாம் நீ யோகத்தை சொல்லிட்டு வா அப்படி இப்படின்னு அவன் சொல்லி இத என்னை என்னை ஒரு ஸ்டேஜுக்கு அவன் கூட்டிட்டு போயிட்டான். உம் ஆமா, இந்திரஜாலம் காட்டி என்னை அவன் கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போயிட்டு வெளியே வந்தா இப்ப அங்க தேடுறேன் இங்க தேடுறேன் அந்த ஒளி வெள்ளத்துக்குள்ள போகவே முடியல. சரி, இவன் போக முடியல, என்னுடைய நெஞ்சை தூது விட்டேன். நீ போய் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தூது விட்டேன். கருந்தெல்லாம் அவத விழுங்கிடுச்சு. சரி, என்னுடைய புலன்கள் பொறிகளை தூது விட்டேன். கருந்தெல்லாம் அதையும் விழுங்கிக்கிடுச்சு, வெளியே வரல. இப்போ நான் எப்படி நிக்கேன்? எல்லாத்தையும் குடுத்துட்டேன், என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் போய் தூது அனுப்பி நீ கண்டுட்டு வா. என்னுடைய தலைவி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. பானையே பேசி என்னை படுத்தது. நான் நாணம் இல்லாம வெக்கம் இல்லாம நான் அந்த மாதிரி இப்படி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் சொல்லிட்டு வாங்க. கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலையிறாவா, அவன் அவன் வந்து கிறுக்கு பிடிச்ச அலையிறான், நீ எப்படியாவது அவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அனுப்புதான். கருந்துளை எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிடுச்சு, நெஞ்ச வாங்கிக்கிடுச்சு, கண்ணை வாங்கிக்கிடுச்சு, ஐம்பொறிகளையும் அது வாங்கிடுச்சு. அப்புறம் இது மாறாடி பிணநெஞ்சு, இப்ப நீ மிச்சம் இருக்கிறது உயிரோட்டம் உள்ளது இல்ல, எல்லா பொருளையும் அனுப்பிட்டார்ல மாறாடி. இப்ப உயிரோட்டம் இல்லை, இந்த நெஞ்சுக்கு எதுவுமே இல்லை. இப்படி நினைச்சு பாக்குறாரு. ஒரு தகுதியும் இல்லாம அவன் தானே ஆட்கொண்டான். அவதானே வந்து எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லைன்னா நான் அவளுக்கு வந்து ஆடிட்டார் வாங்கி தருவானா? அதுக்கு மேல எதுவும் கார் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் நாளைக்கு சொல்றேன். அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன், நான் அப்படி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுக்கிறேன்னா அவதானே வந்து என்கிட்ட சொன்னா. நான் வந்து உன்னை விட பணக்காரன்ப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ மினிஸ்டர் தானே, ஒரு தேசத்துக்கு தானே நீ அரசன், நான் வந்து என்னையே தரப்போறேன். என்னை தந்தனை நின்னை தந்தனை, நான் என்ன தரேன்டா? எனக்கு நான் வந்து அந்த பகிரண்டத்துக்கு நான் ராஜா. நான் வந்து பஞ்சபூதங்கள் எல்லாமே என் பக்கத்துல இருக்கு. நீ வந்து என்னை சாரு அப்படின்னு சொல்லி எனக்கு யோகத்தை காமிச்சு கொடுத்து நான் போய் அவனை சார்ந்துட்டு இருந்தா தூண் துப்பிட்டான். தூணு துப்பிட்டு
நீ போய் இதை கத்து கொடுத்துட்டு வந்துட்டான். நானும் அங்க அளவன் அவன் கூட இருந்தேனா, கூட இருக்கும்போது நான் என்னெல்லாம் பெற்றேன். பெற்றது கொண்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த பெற்றது கொண்டு இப்ப இங்க வந்த பிறகு பிழை பெருக்குதுக்கு அனுப்பிச்சியா? அவர் சொல்லாரு, பெற்றது கொண்டு பிழையே மறுக்கும் வெற்றடியே என்னை விடுதி கண்டேன். நான் உங்ககிட்ட பிரிஞ்சு வந்த பிறகு நீதான் எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டியா, கண்ணை உறிஞ்சுக்கிட்ட, காதை உறிஞ்சுக்கிட்ட, நெஞ்ச உறிஞ்சுக்கிட்ட, இப்போ வெற்றடியேன்னா. இந்த சிவயோகம் இந்த மணிவாசகர் காட்டும் யோகம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய. ஆமா, அப்ப நம்ம சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்க வேண்டாங்கன்னு. இப்ப இப்ப இறைவன் சொல்ல, இவர் கொஞ்சம் தனிமையில இருக்கிறாரா, கொஞ்சம் ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சா? அப்ப அவர் சொல்லாருங்க பாரு, நான் உன்னை போகம் வேண்டில, நான் நீ எல்லா அந்த பகிரண்டத்துக்கு நீ ராணி, ரைட்டு. நீ அந்த பகிரண்ட ராணின உடனே நான் ஏதாவது உங்ககிட்ட இருந்து அனுபவிச்சுக்குன்னு நினைச்சேன்னா போகம் வேண்டில, புரந்தராதி இன்பமும் வேண்டில, இந்திர போகம் கூட எனக்கு வேண்டாப்பா, நான் வச்சுக்கல. திருவடி அனுபவம்னு ஒரு அனுபவம் கொடுத்திய ஏக. இந்த யோகத்தின் உச்சமே திருவடி அனுபவம் தான். அந்த திருவடி அனுபவம்னு ஒண்ணு கொடுத்த பத்தியா ஏக, நின் கடல் அனுபவம்னு ஒண்ணு கொடுத்த பார்த்தேன்னா ஏகன்னா அவன் ஒருத்தன் தான், ஒரே ஒருத்தனால மட்டும்தான் தர முடியும், வேற யாராலும் தர முடியாது. அப்ப இவர் கேட்கிறாரு, நீ கொடுத்தலப்பா அந்த திருவடி அனுபவம் கொடுத்தல ராஜாத்தி, எனக்குன்னு நீ வலிய குத்தி வந்தானே ராஜாத்தி கொடுத்த. அப்ப போகம் வேண்டில, நான் நீ நினைச்சுக்கிட்டியோ நான் புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கி, நீ நோக்கரிய நோக்கு கொண்டு என்னை நோக்குனல்ல, அது போக நோக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ யோக நோக்கு கொண்டு அந்த யோகத்தின் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நீ எனக்கு காமிச்சு கொடுக்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, போகம் வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக நின் கடல் இணையல்லது இல்லை. உன்னுடைய திருவடி அனுபவத்தை நான் அனுபவிச்ச பிறகு இந்திராதி அனுபவம் எனக்கு ஒரு இன்பமா? அது வானேயும் விரல் வேண்டேன். இந்திர அனுபவம் எனக்கு ஒரு இன்பமாகன்னு அத போய் என்ன சாப்பாடு என உட்கொண்டதெல்லாம் மறந்தானே. அதுல எந்த சாப்பாடு ருசியா இருக்கா, அந்த சாப்பாடு என்னத்தா ஐயா நம்ம சாப்பிட்டு போறோம், என்னையா நமக்கு வேணும், எனக்கு வேண்டாம் தாயே, நான் உன்னை அனுபவிச்சுட்டேன் தாயே, உன்னை அனுபவிச்ச பிறகு எனக்கு இந்த உலகத்துல இருக்க முடியல தாயே. காதலிய வேண்டாரு, போகம் வேண்டிலேன், நான் நீ என்னமோ எனக்கு தந்துருவ, உடல் கடந்தோ உடல் சார்ந்தோ ஏதோ ஒண்ணு தந்துருவ அப்படின்னு நான் நினைச்சு நான் உன்னை அனுபவிக்கிற தாய். இந்திர அனுபவமும் எனக்கு வேண்டாம் தாய். ஏக நின் கடல் இணை அழாது. எனக்கு ஒரு கடல் அனுபவம்னு ஒண்ணு கொடுத்த பத்தியா என் எம்பிரான், அப்படி நீ கொடுக்கும்போது ஆகம் உண்டு. ஐயோ, இப்படிப்பட்ட அனுபவத்தை பிரிஞ்சின அப்படி உடம்பு விடிச்சுக்கிட்டு போய் ஆகம் கம்பம் நீ சிலிர்த்து கண்ணீர் அன்னைக்கு நான் துடிச்சு அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அவசமுற்று நான் விழுந்து கிடந்தேன் பத்தியா. அதை கேட்கவன் தாய், நீ எனக்கு கொடுத்தல தாய், ஆகம் கம்பம் குஞ்சி அஞ்சலிக்கனே, அப்படியே குஞ்சின்னா தலை உச்சந்தலைக்கு மேல, அப்படி ஒரு சரணாகதியை நான் வாயின்றேன் கண்ணே. என் கை கண்கள் தாரை ஆறதாக வேண்டுவேன், எனக்கு நான் வேற ஒண்ணும் வேண்டல தங்கம். நான் நீ நீ வந்த உடனே நான் உன்னைய கல்யாணம் கட்டிக்கணும், நான் உன் கூட கொடுத்த நடத்தணும் உன்னுடைய இது. சரி, உன்னால ஒண்ணுமே முடியல வச்சுக்கோ, இவன் என் அடியான் என்று ஏதாவது அடியோர் கூட்டத்துல சேர்த்து விட்டு, அந்த கருந்துளை இருக்குல்ல, கருந்துளையை சுற்றி நட்சத்திர கூட்டங்கள், அந்த நட்சத்திர கூட்டங்கள் வேறு வகையான நட்சத்திர கூட்டங்கள், அது சுற்றி சுற்றி வருது. அப்போ உன் அடியார் நடுவுள் இருக்கு, நான் உன்னையும் பார்த்துக்குவேன், இங்க ஒரு கருந்துளை இருக்கு, உன்னையும் பார்த்துக்குவேன், அந்த கருந்துளையும் பார்த்துக்குவேன், உன்னுடைய அடியவர் கூட்டத்தில் வச்சிருக்கலாம், அங்கெல்லாம் உன்னைய பத்தி தானே பேச போறாங்க, வேற யாரை பத்தி பேச போறாங்க? யோக அனுபவம் உனக்கு எப்படி இருந்துச்சு, எந்த தளத்தில் நீ இதை அனுபவித்தாய்? எல்லா அடியவர்களும் என்னத்த பேசுவாங்க? நான் வாசி யோகம் பண்ணும்போது, நாம் திருவாசகத்துல இந்த பாடல் படிக்கும்போது என்னை அறியாம நான் அழுதம் பாரு, அந்த அழுதுக்குள்ள ஒரு மௌனம் வந்துச்சு பாரு, அந்த அழுகைக்குள்ள நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் பாரு. ஒரு பாடல் படிக்கும்போது அந்த நீ வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, என்னம்மா என்ன பிறந்த என்ன வச்ச, இவ்வளவு அனுபவத்தையும் பெற்ற பிறகு நீ அவனை பிரிஞ்சு நீ வாழ்கின்றாயே, அது பிரிஞ்சுட்டேன், வேற வழி இல்லை, உன்னுடைய அன்பை எனக்கு நிரந்தரமா இந்த வார்கள கடல் அனுபவம்னு ஒண்ணு இருக்கு,
அந்த கடல் அனுபவம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போமே. இப்ப ஒரே நாளையில நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். "இந்தன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருள்." இந்த வாசி பயிற்சி நான் பண்றேன். அது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் பண்ணக்கூடியது அந்த வாசி பயிற்சி. நீங்க நடந்துட்டு போகும்போதே அதோட பயணிங்க, நின்றுட்டு போகும்போதே அதனோட பயணிங்க, இருந்துட்டே அதனோட பயணிங்க, கிடைக்கும் போதெல்லாம் பயணிங்க. எதை உண்ணணுமோ அதை மட்டுமே உண்ணுங்க. எது தேவையில்லையோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அப்புறம் இறைவன் வந்து அவனே வந்து உங்க உள்ளத்துக்குள்ள புகுந்து இது போதுங்கண்ணா, இந்த சாப்பாடு உனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். இப்ப வந்து ஆஹ் நான் வந்து இந்த இந்த காதலை வந்து இன்னும் 2 3 நாளைக்கு சொல்லலாமா குழந்தைங்களா? இன்னைக்கே நிறைவு பண்ணிட்டு நாளைக்கு யோகத்துக்கு போமா சொல்லுங்க நீங்க. அப்படின்னா நம்ம வந்து இந்த காதலை இன்னைக்கே சொல்லிடணும்னா இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்துப்போம். இல்லம்மா, நாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா நான் இப்பவே நிறைவு பண்ணிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். யாராவது எனக்கு தகவல் கொடுங்க பார்க்கலாம். இப்ப வந்து நான் உங்களுக்கு இன்னொரு தொழில்நுட்பம் உங்களுக்கு சொல்றேன். இந்த உடல்ல கண்ணா, உம் நீங்க மூல ஆற்றலை இயக்கும்போது இது எல்லாமே நம்ம யோகபூர்வமா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு காதல் கதை அப்படின்ன உடனே ஒரு தமாஷா இருக்கட்டுமே அப்படின்னு, ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு இதுதான். மணிவாசகர், அதாவது ஆஹ் நவநீத கண்ணன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் 1920 - 25 சரியான வருஷம் தெரியல கண்ணு, அதுல ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. இலங்கையை சார்ந்த அன்பர் நவநீத கண்ணன் அப்படிங்கக்கூடியவர். அதை வந்து நான் டெல்லி லைப்ரரியில இருந்து எடுத்து படிச்சேன். அந்த டெல்லி லைப்ரரியில நம்ம அன்பர் ஒருத்தர் போயிட்டு திருவாசகத்துக்கு யாரு விளக்கம் போட்டிருந்தாலும் நான் படிக்கிறது எனக்கு பழக்கம். அந்த அன்பர் வந்து அங்க கேட்டாரு. நான் அங்க இருந்து கேட்டு எனக்கு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அங்க இருந்து குரியர் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. நான் அதை வந்து ஒரு உம் அது என்ன பிரிண்டா, அதை என்னமோ நான் பிரிண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சு வச்சேன் அந்த லைப்ரரி. அதனுடைய நன்றி உணர்வாக அந்த லைப்ரரிக்கு நம்ம முத்திரை புத்தகமும் நம்ம இருக்கக்கூடிய, இப்ப ஸ்டாக் நிறைய புத்தகங்கள் இல்ல, திருவாசக யோக விளக்கம் என்னென்னமோ இருந்த புத்தகங்களை நான் வந்து அந்த நன்றி கடனுக்காண்டி அனுப்புனேன். மிக அற்புதமா எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் காதல் தான். இறைவனோடு காதலித்து அந்த பகுதியை அவர் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி விளக்கம் நல்ல பெரிய புத்தகமாவே அவர் போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமா போட்டிருக்கிறாரு. அது மாதிரி ஒரு விளக்க உரையெல்லாம் நம்மளால எழுத முடியாது. நானும் விளக்கம் எழுதினேனே அப்படின்னு சொன்னா சில நானுவன் அப்படின்னு சொல்லி, ஏன் நான் இல்லாத நாயினேன் நானுவேன் அப்படின்னு நானே என்னை நாணிக்கிட வேண்டியதான். ஏன்னா எனக்கு தமிழ்லையும் ரொம்ப பரிச்சயம் கிடையாது, ஆங்கிலத்திலயும் பரிச்சயம் கிடையாது, படிச்ச படிப்புலயும் வாட்டருக்கு மாலிகுல் தெரியாது. ஏதோ என் வாழ்க்கையை நான் கடத்திட்டு வந்துட்டேன் இவ்வளவு நாள் வரைக்கும். என் கதையும் நீங்க 200 பேர் கேட்குறீங்கன்னா அதுவும் அதுவும் ஒரு வியப்பிற்குரியதுதான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு வருவோம். உம் இப்ப இந்த 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 அனுபவம், இந்த கருந்தொலைக்குள்ள இறைவன் இருந்து துப்பிட்டார்ல, கருந்தொலையில இருந்து துப்பிட்டார். இப்ப மீண்டும் உங்களுக்கு தமாசுக்கு கொஞ்ச நேரம் தமாசு இல்ல, அந்த அந்த அடியவர் வந்து இவ்வளவு காதலாக எழுதியிருக்கிறார். இதை விட ரசனையா எழுதியிருப்பாரு. நான் அந்த புக்கை ஒரு 3 4 தடவை படிச்சிருப்பேன். உம் அந்த புக்ல இதை விட நல்ல விரிவாக்கமா அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப ரசனையான புத்தகம் அது. இப்ப வந்து நாம இவரு மணிவாசக பெருந்தகை வெளியே வந்த பிறகு யோசிக்கிறாரு. நான் உலகியல் பொருளை பொருள் என்று இருந்தேன், ஆனா உலகியல் பொருள் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொருள் அல்லவற்றை பொருள் என்று இருந்த மருளானா மானாப்பிறப், இது வந்து திருக்குறள். பொருள் அல்லவற்றை பொருள் என்றிருந்த மருளானா மானாப்பிறப். அப்ப நான் வந்து அந்த கருந்துளைக்கு உள்ள போனேன், கருந்துளையில இருந்து வெளியே வந்துட்டேன். அது எனக்கு அங்க இருந்தது. நான் என்னவா இருந்தேன், எந்த
நானாமீட்டர் கொண்டும் அளக்க முடியாத ஒரு தொழில்நுட்பம் அது உள்ளது. எவ்வளவு மைக்ரோவுக்கு போனாலும் அது உள்ள போக முடியாது அப்படின்னு இன்றைய வரைக்கும் ஒருத்தருக்கும் போக முடியல. இனிமேலும் போக முடியாது. யார் போகலாம்? மாணிக்க வாசகர் போகலாம், அப்பர் போகலாம். அவங்க அது உள்ள போயிட்டு வெளியே வந்து நமக்கு விஷயத்தையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்க வந்து கேமரா முன்னால உட்காந்து அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டும் அனுபவம். வாக்கு இறந்து போச்சு அங்க. அப்போ இவர் வந்தாரு. நான் இதுவரைக்கும் அமைச்சு பதவியில இருந்தேனா, அமைச்சு பதவியில நான் அது பெரிய பொண்ணு பொருள் இதெல்லாம். ஆனா என்னுடைய பொருள் யாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். இந்த இப்ப நான் போயிட்டு வெளியே வந்தேனே, இந்த அருள் ஞானத்தை தரக்கூடிய ஞான குருவே, மோன குருவே, யோக குருவே, எனது குருநாதரே பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து கருடக்கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி எனும் பொருள். சேவடிங்கக்கூடிய ஒரு அருள் அனுபவம். சேவடிங்கக்கூடியது இரு காலை பிடித்து நெஞ்சில் கண்ணில் சிரசில் வச்சு கொடுக்கக்கூடியது சேவடிங்கக்கூடியது. அந்த சேவடியை நான் வந்து அருள் அனுபவமாக பெற்றுக்கொண்டேன். அப்படி இரு காலை பிடித்து கண்ணில் நெஞ்சில் தலையில் வச்சுக்கக்கூடியதான் அருள் அனுபவம். சேவடிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நடராஜர் மூர்த்தமோ அல்லது அந்த மூர்த்தமோ அந்த மூர்த்தமோ இல்லை. நான் உங்களுக்கு திருவருள் கூட்டி வைக்க சாதாக்கிய நிலை 5 நிலைகள் பற்றியும் அதுல உள்ள விளக்கத்தை பற்றியும் அது எங்க நம்மளுடைய தலைகளில் பரிணமிக்குது அப்படிங்கக்கூடிய பற்றியும் அது சுரக்கும் சுரப்பிகளை பற்றியும் அது நமக்கு எப்படி வந்து இடகலை பிங்களைங்கக்கூடிய நாடிகள்ல நம்மளுடைய பிராண அபான வாயுக்களை செலுத்தினால் எப்படி 2 வாயுக்கள் சேர்ந்து ஒரு நீரும் இன்னும் 2 வாயுக்கள் சேர்ந்து கனநீரும் உற்பத்தி ஆகுதோ அது மாதிரி இந்த கனநீரை உற்பத்தி பண்ணுனா அது எதுக்கு பயன்படும் அப்படின்னா விஞ்ஞான பயிற்சிக்கு பெறக்கூடிய மிகப்பெரிய கொள்கலன். அதாவது வான்வெளியில செலுத்துறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? விண்கலம் அப்படின்னு விண்கலம் அப்படின்னு சொல்லுவீங்க. வான்வெளியில் செலுத்தக்கூடிய விண்கலன்ல பிரம்மோஸ் வச்சுக்கலாம். அந்த விண்கலன்ல இந்த கனநீர் தான் பயன்படுத்தப்படும். ஏன்னா அந்த அந்த பாத்திரம் இருக்கு பாருங்க, வடிவமைக்கப்படும் பாத்திரம் அது வந்து இன்னும் சொல்ல போனா லித்தியம், ஜீசியம் இது மாதிரி பொருட்களால கொண்டு வடிவமைக்கப்படணும். ஏன்னா இந்த கனநீர் வந்து அந்த பாத்திரம் தான் தாங்கும். நம்ம நம்ம வீடுகள்ல விற்பனைக்கு வச்சிருப்பாங்கல்ல கடைகள்ல, அந்த மாதிரி காப்பர் பாத்திரமோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ அந்த கொள்கலன் பயன்படாது. இந்த கனநீரை கொண்டுட்டு போறதுக்கு வேற பாத்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த பாத்திரத்தை கொண்டுதான் இந்த இந்த இதை வடிவமைக்கணும். அப்போ பேரண்ட நாயகனை நோக்கி செலுத்தக்கூடிய இந்த உடல் இருக்குல்லப்பா, இந்த உடலுக்கு அந்த உடலுக்குள்ள ஒரு அந்த சுரக்கக்கூடிய என்சைமை தாங்கக்கூடிய அளவிற்கு நம்ம உடல் வந்து மடைமாற்றம் செய்யப்படும். அப்ப அப்படி மடைமாற்றம் செஞ்சாதான் அந்த உடல் கூட்டுக்குள்ள இந்த திருவடி அனுபவம் அப்படிங்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். பாருங்க, 2 பிராண அபான வாயுக்கள் இடகலை பிங்களைங்கக்கூடியதுல இணைஞ்சு அது வந்து நம்மளுடைய உடற்கூற்றில் வீணாதண்டில் பிரவேசம் பண்ணி இத வந்து மணிவாசகர் என்ன சொல்றாரு? கோகலியாண்ட குருமணி குருநாதராகிய மணி அப்படி சொல்றாரு. அது எங்க ஆண்டாரு? கோகலிங்கக்கூடிய வீணாதண்டில் ஆண்டார். களின்னா தண்டம். கம்புக்கு பேரு தூய தமிழ்ல கம்புக்கு பேரு களின்னு பேரு. கோகலி இந்த களி வந்து சாதாரண தண்டு இல்லை. இது வந்து ராஜதண்டம், வீணாதண்டம், யோக தண்டம், பிரம்மாண்டம். இதுக்கு இது ஏன்னா அந்த பிரம்மாண்டத்தை தாங்கக்கூடிய முதுகுத்தண்டு இது. அப்போ கோகலி இந்த இந்த அனுபவத்தை கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படிங்கிறார். இந்த இடத்துல இது நாள் வரைக்கும் நான் இந்த மினிஸ்டர் பதவியில இருந்திருக்கிறேன். என்னென்னமோ அனுபவங்கள் பெற்றிருக்கிறேன். வாழ்வீச்சு என்னென்னமோ என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தியிருக்கிறேன், எத்தனையோ பயன்படுத்தியிருக்கேன். இதுல வந்து நான் வந்து இது எனக்கு கிடைச்சது. இது எப்படி கிடைச்சது? என்னால இது எப்படி பயன்படுத்தப்பட்டது? என்னால முடியுமா அப்படின்னா, இதுவரைக்கும் நான் பொருள் அல்லவற்றே பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இதுதான் கருடக்கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி என்னும் பொருள். இது இடகலை பிங்கலை மூலமாக வீணாதண்டில் பயணித்து
அப்புறம் கழுத்துக்கு போன பிறகு குழந்தைங்களா அங்க இருந்து இந்த பல், நாக்கு, மூக்கு, செவி இவைகளுடைய கூடாரம் ஒன்று உள்ளது. ஐய வந்து நம்மளுடைய மணிவாசக பெருந்தகை வந்து இந்த கூடாரத்தை ஒவ்வொரு இடத்திலும் அதை பயன்படுத்தி இந்த கூடாரத்துக்குள்ள போய் இதுவரை வந்து என்னென்னத்தையோ பார்த்து மேஞ்சிருச்சுல இந்த கண்ணு, அதை ஒட்டிட கட்டி அதை பக்குவப்படுத்தி காது எதோ கேட்டு அங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு, நான் அங்க நடந்தது தெரிஞ்சே ஆகணும், நீ சொல்லுப்ப என்கிட்ட, எனக்கு அங்க எனக்கு ஈகரா இருக்கு, நீ சொல்லலைன்னா நான் விட்டுருவேன். சென்று நாம் தீக்குறளை சென்றோம். இது தீக்குறள், இது இதை கேட்டு என்ன செய்ய போறேன், நம்ம வரைக்கும் வராம இருக்கிறது ரொம்ப நன்றி, என் காது வரைக்கும் வராம இருக்குது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டுங்க வா, அங்க என்ன நடந்துச்சு, எங்க என்ன நடந்தா என்ன பண்ண போறோம், என்ன என்ன புதுசா என்ன ஏன் ஆயிட போகுது, இதுவரை சனாதன தர்மத்துல நீங்க மகாபாரதத்துல நடக்காது என்ன நடந்துற போகுது, ராமாயணத்துல நடக்காது என்ன நடந்துற போகுது, கந்த புராணத்துல நடக்காது என்ன நடந்துற போகுது, யாரும் நதிமூலம் ரிஷிமூலம் பார்க்காம இன்னைக்கு இன்னைக்கு இப்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இவளுக்கெல்லாம் இது கிடைக்குமாமா, இவன்னா ஒரு புனிதான்மா, யார் எப்போது புனிதம் பெறுவான்னு. ராமாயணத்தினுடைய மூல ஆசிரியர் யாரு, வான்மீகி. அவர் என்னவா இருந்தாரு, ஒரு வேடுவனா இருந்தார். அவர் வந்து இன்றைக்கு உலகம் போற்றும் ஆளா ஆகலையா, விஸ்வாமித்திரர் யாரு, ஒரு ராஜாவா இருந்தாரு, இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு ஆளா மாறலையா, எல்லாருக்கும் ஒரு பின்னணி. அதனால நீ இங்க நதி மூலத்தை ரிஷி மூலத்தை பார்க்காது. நான் என்ன பண்ணேன், இப்ப இதுவரைக்கும் அமைச்சு பதவியில இருந்தேனா, அது இது யோசித்தேனா, வேண்டாம், இப்ப நான் அதெல்லாம் விட்டுறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு எது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போச்சு, எது பொருள் என்று தெரிஞ்சு. இதனால வரைக்கும் நான் பொருள் அல்லவற்றை பொருள் நினைச்சிருந்தேன். எது பொருள் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எது கருதக்கூடியவன் காண மாட்டா கடல் சேவடி என்னும் பொருள் தான் பொருள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொருளை நான் பற்றி கொள்ள வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த பொருள் என்னை பிடித்துக் கொள்ள வேண்டும், நான் அதை பற்றி கொள்வது பிடிக்கல, அந்த பொருள் என்னை பற்றிக்கணும். நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும்போது இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி அப்படின்னு சொல்றாரு. 16 நிலைகள் சந்திர யோகத்துல சொல்றாரு. உடலோடு பயணிக்கக்கூடியது 8 நிலைகள், உடல் கடந்து பயணிக்கக்கூடியது 8 நிலைகள். அதை இவர் சொல்றாரு. பொருளே தமியேன் புகழுடனே என் புகழ் இகழ்வார் வெருளே என்னை விட்டிடி கண்டாய் மெய்மையால் விளங்கும் அருளே. கருந்துளைய அது இவங்களை வந்து இவர் அது விழுங்குகிறார், மெய்மையார் விழுங்கும் அருளே. அந்த கருந்துளைய இவர் விழுங்கிக்கிறாருயா. எப்படிப்பட்ட விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட மெய்ஞான உணர்வு பாருங்க. உங்களால கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, குறைஞ்சபட்ச கற்பனையில வாழ்வாங்க. மணிவாசகரே அதான் சொல்றாரு, அருங்கற்பனை கற்பித்தியனை ஆண்டாக்கி ஆழ்வாரிலி மாடு ஆவேனம். அருங்கற்பனையை வச்சுக்கோமே, ஒரு கற்பனை, சுகமான கற்பனை. இப்ப நீங்க கற்பனையில ஒரு பெரிய பங்களாவை பாக்குறீங்க, கற்பனையில பெரிய வீடை பாக்குறீங்க, கற்பனையில என்னமோ. இந்தியா முழுவதும் ஒரு புனித பயணங்கள் கிடையவே கிடையாதுமா. இந்தியா மாதிரி ஒரு புனித நாடு கிடையவே கிடையாது. இங்க இல்லாத ஆறு இல்லை, இங்க இல்லாத குளம் இல்லை, இங்க இல்லாத மலை இல்லை, இங்க இல்லாத, இந்தியாவுல எதுவுமே இல்லாத. சில நாடுகள்ல மலையே கிடையாது, சில நாடுகள்ல ஆறே கிடையாது. நம்ம நாட்டுல எல்லாமே புனிதம், ஒவ்வொன்றும் புனிதமானது. இதை விட்டுட்டு எனக்கு கற்பனை கனடாலோ ஆளணுமா, அட்டன் பண்ண என்கிட்ட வந்து கேட்பாங்க எனக்கு எப்படி இருக்குன்றீங்க. அப்படியே தங்கம், நான் உன் நினைப்பதை நான் என்ன சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்க. 2 தடவை அட்டன் பண்ணாமா, எக்ஸாம் போயிட்டு வந்தேன், இன்னும் ஒண்ணும் நடக்கல, இன்னும் கொஞ்சம் ஆழமா படிப்பான். வேற என்ன சொல்ல முடியும்னா, பொருளே தமியேன் புகலிடமே, நமக்கு புகலிடம் அந்த பெருந்துளை. அதை சொல்றாரு. அந்த இன்னும் இந்த யோகத்தை நாளைக்கு ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எது இந்த காதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யோகத்துக்குள்ள போயிட்டு அப்புறம் மணிவாசகர் வரலாற்றுக்குள்ள போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் நான் உங்க லைனுக்கு வரேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பஞ்சுவாலிட்டி 6 மணிக்கு அம்மா இருக்குன்னா 5:30க்கு நான் அந்த சீட்ல இருந்து உட்காந்துட்டேன் குழந்தைங்களா, 5:30க்கு நான் அந்த சீட்ல இருக்கேன்.
நீங்க 6 மணினா 6 மணி 5 நிமிடம் நீங்க முன்பின்னா எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. அதுக்கு பிறகு அப்படின்னா நீங்க எனக்கு அந்த இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு குழந்தைங்களும். அப்ப உங்களுக்கு இதுல கூட சிரத்தை இல்லைன்னா 6 மணிக்கு வகுப்புன்னு தெரியும், 6 மணிக்கு லைனுக்கு வரலையே. இங்க உள்ள இருக்கிறது அப்படிதான் இருக்கு, வெளியே இருக்கிறது அப்படிதான் இருக்கு. 6 மணிக்கு வகுப்புக்கிறவங்க அந்நேரம் நான் பூ எடுக்க போனேன், நான் தேன் எடுக்க போனேன், மான் எடுக்க போனேன் அப்படின்னா அப்ப இது இந்த இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல தானே. நான் என்ன, நான் இதை எதிர்பார்க்கிறேன், காலத்துல நீங்க வந்து பயன்பெறணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப பாருங்க, பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே எதை விட்டுட்டு வேண்டாம். மீதி பேருக்கெல்லாம் அந்த கருந்துளையில என்னமே பார்க்க முடியாது, அவனை பத்தி தெரியாதுல்ல, அவன் விரும்பிட்டு அவன் பாட்டுல போயிட்டே இருக்கிறான். மெய்மையார் விழுங்கும் அருளே, மெய்ஞானிகள் எல்லாம் கருந்துளை அவங்கள விழுங்கிக்கிறது, இவங்க கருந்துளை விழுங்கிக்கிறாங்க. கருந்துளை இவங்களை துப்பி நீ கொஞ்ச நேரம் என்னை அனுபவிடா, வெளியே இருந்து அனுபவி, உள்ள இருந்து போகும், உள்ள இருந்து நீ என்ன அனுபவிச்சங்கிறத வெளியே இருந்து அனுபவிச்சு, இந்த மக்களுக்கு இப்படி ஒரு பெருந்துளை ஒண்ணு இருக்கு, அது உள்ள போய் நீங்க போங்க அப்படின்னு அனுபவி அப்படின்னு சொல்லி நீங்க நீ விட்டுட்டு வா அப்படின்னு தான் எல்லா அருளாளர்களையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு.